அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் 14வது நட்சத்திரம் சித்திர நட்சத்திரமாகும். சித்திர நட்சத்திரம் செவ்வாய் பகவான் நட்சத்திரமாகும். சித்திர நட்சத்திரம் முதல் 2 பாதங்கள் கன்னி ராசியில் உள்ளது. கன்னி ராசி அதிபதி புத பகவான் ஆவார். 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துலா ராசியில் உள்ளது. துலா ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி ஆண்கள் நல்ல படிப்பு படிப்பார்கள். ஸ்கூலில் ஃபர்ஸ்டாக வருபவர்களும் இவர்களே ஆவார்கள். பெரும்பாலும் டபுள் டிகிரி படித்தவர்களும் இவர்களே ஆவார்கள். டாக்டர் என்ஜினியர் என படித்து சிறப்பாக இருப்பார்கள். சுறுசுறுப்பானவர்கள், திறமசாலி, பெரிய பதவிகளை வகிப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். தன் சொந்த விஷயத்தை சிறப்பாக செய்வதில் வல்லவர்கள். இவர்கள் பெரும்பாலும் சொந்த வீடு, கார் போன்ற வசதியுடன் இருப்பார்கள். நண்பர்களிடம் அதிகம் பாசம் கொண்டவர்கள். மேலும் அதிகமாக நண்பர்களிடம் நேரம் செலவு செய்வர்களும் இவர்களே. நண்பர்களுக்காக உதவி செய்வதில் முதலாக இருப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். இவர்கள் லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் பாதிப்பு உண்டாக வாய்ப்புள்ளது. மேலும் 2இல் சனி பகவான் இருந்தால் பாதிப்பு உண்டாக வாய்ப்பும் உள்ளது. ஜோதிட ஞானம் உள்ளவர்களும் இவர்களே ஆவார்கள். வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்பவர்களும் இவர்களே ஆவார்கள். நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள். தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டார்கள். தேவைக்கு மட்டும் செலவு செய்வார்கள். ஷேர் மார்க்கெட்டில் அதிக லாபம் பெறுபவர்களும் இவர்களே ஆவார்கள். பொதுவாக அம்மா அப்பா மற்றும் உறவினர்கள் நண்பர்களிடமும் எல்லோரிடமும் பாசமாகவும் அன்பாக உள்ளவர்கள். பலர் வெளிநாட்டில் வேலை செய்வார்கள். ஒரு சிலர் சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை செய்வார்கள். மனைவி குழந்தைகளிடம் பாசம் அதிகம் கொண்டவர்கள். நியாயமான விஷயத்திற்கு மட்டும் கோபப்படுவார்கள். கெட்ட எண்ணம் இல்லாதவர்கள். கடவுள் மீது அதிக பக்தி உடையவர்கள். பெரும்பாலும் கன்னி ராசி சித்திர நட்சத்திரக்காரர்கள் இளமையாக இருப்பார்கள். சித்திர நட்சத்திரம் துலா ராசி ஆண்கள் இவர்கள் சரியாக படிக்க மாட்டார்கள். தீர்க்கதரிசி, ஜோதிட ஞானம் கொண்டவர்கள். குடும்ப நிர்வாகத்தை மனைவியிடம் கொடுத்துவிட்டு ஜாலியாக இருப்பவர்கள். சுற்றுலா செல்ல அதிகம் விரும்புவார்கள். பொதுவாக சித்திர நட்சத்திரம் 50% கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கும். 50% தனியார் வேலையில் பணிபுரிவார்கள். இவர்கள் குழந்தைகளிடம் அதிகம் பாசம் காட்ட மாட்டார்கள். பெரும்பாலும் சித்திர நட்சத்திரம் துலா ராசிக்காரர்கள் முதுமை தோட்டம் உடையவர்கள். கணக்கு பார்த்து செலவு செய்வார்கள். சோம்பேறித்தனம் உள்ளவர்களும் இவர்களே ஆவார்கள். இவர்களுக்கு கடவுள் பக்தி சற்று குறைவாகத்தான் இருக்கும். சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி பெண்கள் பொறுமைசாலி, திறமசாலி, புத்திசாலியானவர்கள். மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்பவர்கள். தலைமை பொறுப்பு ஏற்று சிறப்பாக நடப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். மாமனார் மாமியாரிடம் சண்டை போடுவர்களும் இவர்களே ஆவார்கள். பல பேர் வேலையில் இருப்பார்கள். ஒரு சிலர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பார்கள். வேலையில் திறம்பட செய்து மேல் அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். அதிகம் புத்தகம் விரும்பி படிப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். புத்தக புலி என்று இவர்களை சொல்லலாம். சித்திர நட்சத்திரம் துலா ராசி பெண்கள் அதிகமாக கோபப்படுவார்கள். காதலில் விழுபவர்களும் இவர்களே. தோல்வி அடைபவர்களும் இவர்களே ஆவார்கள். ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கை சரியாக இருக்காது. ஹோட்டலில் அதிகம் சாப்பிட விரும்புவர்களும் இவர்களே ஆவார்கள். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார்கள். கோபப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து விடுபவர்களும் இவர்களே ஆவார்கள். வளர்பிறை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசியாக பொதுவாக சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள். சித்திரை நட்சத்திரம் தேய்பிரையில் பிறந்த துலா ராசிக்காரர்கள் வாழ்க்கை சுமாராகத்தான் இருக்கும். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.